Hi friends, welcome to Mikrisan videos. Today special என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் ஃபேக்டரி தான் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அவங்க சுகர் வந்து எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சுகர் கேனை எடுத்துகிட்டு ஒரு இதில் போடுறாங்க, மிஷினில் போடுறாங்க. அது ஃபுல்லாக அரைச்சி எப்படி வருது பாருங்கள். சக்கை தனியாக வருது, அதோட சாறு தனியாக வருது. ஸோ அந்த மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி ஒரு ஹைஜீனே இல்லாமல் வந்துட்டு அந்த மிஷின்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். இதை பார்க்கும்போது சுகர் கேனோட ஜூஸ் குடிக்கணுமான்னு சொல்லிட்டு தோணும் எல்லாருக்கும். சரிங்களா, பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மிஷின்ஸ் எல்லாமே எப்படி வந்து தயார் பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி தான் வந்துட்டு பார்க்குறேன் இந்த சுகர் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே இல்லை, எல்லாமே டர்ட்டியாக இருக்குது பார்க்கும்போதே. இத்தனை வருஷமாக வந்துட்டு சுகர் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் சுகர் எல்லாமே. சரிங்களா, அப்படி இருக்கும்போதே வந்து பாருங்கள் அருவருப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இப்படியுமா இவங்க தயார் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே தோணுது. ஸோ ரொம்ப ரொம்ப கொடுமைங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறது. பாருங்க, சாக்கடையிலேருந்து எல்லாமே அள்ளி போட்ட மாதிரியே போடுறாங்க. அப்படி ஒரு பிளாக் கலரில் வந்துட்டு இருக்கு. சுகர் கேன் வந்துட்டு சரியாக க்ளீன் பண்ணாமல் வாஷ் பண்ணாமல் போட்டு டைரெக்டாக அதை அரைச்சி பண்ணுறதால சுகர் கேனில் இருக்கிற ஃபுல்லாகவே அழுக்கு இதில் தான் வரும். அது கொதிக்க வச்சாக்கா இந்த மாதிரி தான் வரும். நார்மலாக சுகர் வந்து பாகு தயார் பண்ணும் போதும் இதே மாதிரி தான் அழுக்கு வெளியில் வரும். ஒயிட் கலரில் இல்லைன்னா பிளாக் கலரில் வரும். ஸோ அதை எடுத்துகிட்டு தான் நம்ம குலாப் ஜாமுன், ரசகுல்லா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் சுகர் சாப்பிட்றது நிப்பாட்ட போகிறீங்கன்னு தெரியல. இதில் வேறு வெல்லம் வந்து ரொம்ப சேஃப்டின்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ வெல்லம் கூட பார்த்தீங்கன்னா இதிலேருந்து தானே தயார் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைஜீன் இல்லாமல் தான் தயார் பண்ணுறாங்க. சரிங்களா, சுகர் வெயிட் பண்ணுறதுக்காக எலும்பு சாம்பல் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். பட் இது வந்து பாருங்கள், சுகர் பண்ணுறதுக்காக எப்படிலாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. மனுஷங்க சாப்பிட்றது மிருகம் சாப்பிட்ற மாதிரியே இவங்க வந்துட்டு பண்ணுறாங்க. அதுலேயே வந்துட்டு கையெல்லாம் கழுவுறோம் பாருங்கள். சீ, பார்க்கும் போது அருவருப்பாக இருக்குது பாருங்கள். அதுலேயே கை கழுவுறது எல்லாமே பண்ணுறது. தண்ணி எங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. அப்படி ஒரு டர்ட்டியாக வந்துட்டு பண்ணுறாங்க சுகர் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறமாவும் இது சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு தான் தோணுது. இவன் பார்த்தீங்கன்னா எப்படி அநியாயம் பண்ணுறான். செப்பல் போட்டுட்டு அந்த ட்ரேயில் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறான் சுகர் எல்லாமே. மறுபடியும் வந்துட்டு அந்த ட்ரேவை வந்துட்டு காலாலேயே தள்ளி விட்றான் அந்த செப்பல் போட்டுட்டு. அந்த செப்பல் எங்கெங்கே எப்படிலாம் யூஸ் பண்ணாங்களோ தெரியல. கொஞ்சம் கூட வந்துட்டு இவங்களுக்கு சென்ஸ் இருக்கா இல்லையா தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.